இந்த வீடியோல பாக்குறீங்களா, இதுதான் ஆவாரம்பூ. பாருங்க, இதுதான் நல்லா ஆவாரம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாக்குறதுக்கு. பொங்கல் அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆவாரம்பூலாம் பிடுங்கி கூரைகள்ல சொருகுவாங்க. இதோட சிறுகன் பீலைன்னு சொல்லிட்டுவாங்க. அது வேப்பிலை எல்லாம் சொருகுவாங்க. அதுல ஆவாரம்பூ முக்கிய இடம் பெறும். இந்த ஆவாரம்பூவுக்கு தனி ஒரு மகத்துவ குணம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை இன்னைக்கு ஆட்கொள்ளி நோயாக இருக்கக்கூடிய சர்க்கரையை முற்றிலும் குறைக்கக்கூடியது அந்த ஆவாரம்பூ. இந்த ஆவாரம்பூவை பிடுங்கி நிழல்ல காய வச்சு பொடி பண்ணி கசாயம் வச்சு, அதாவது டெய்லி காலையில தண்ணியில போட்டு வேக வச்சு ஒரு டம்ளர் ஆக்கி குடிச்சிட்டு வந்தோம்னால கண்டிப்பாக முற்றிலுமாக இந்த சர்க்கரை நோய் காலியாயிரும். அதுபோக இந்த ஆவாரம்பூவை பறிச்சு பருப்பு போட்டு கூட்டு வச்சு சாப்பிட்டோம்னாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஆவாரம்பூ இலைகளும் மருத்துவ குணம் மிக்கது தான். உடம்புல ஏற்படக்கூடிய அரிப்புகள், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு இந்த ஆவாரம்பூ இலையை பிடுங்கி அரைச்சு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னால் அதுவும் முற்றிலுமாக குறையும். இந்த ஆவாரம்பூவுக்கு தனி மகத்துவம் இருக்கு. ஆவாரம்பூ பாருங்க, இதுதான் ஆவாரம்பூ. இது காடுகளில் கிடைக்கக்கூடியது. செம்மண் காடுகளில் பாத்தீங்கன்னா அதிகமாக மலை ஓரங்கள்லயும் காடுகள்லயும் இந்த ஆவாரம்பூவை நீங்க பார்க்கலாம். கிடைச்சா எடுத்து பயன்படுத்துங்க.